நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். உன்னோட அக்கா உன்னை பாக்குறதுக்காக அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. ஏதோ உங்க வீட்ல பூஜை, அதான் கூப்பிட்டீங்கன்னு நினைச்சோம். ஆமா, உன்னுடைய அக்கா எங்க? அவங்க இப்ப வந்துடுவாங்க. தனியா வந்திருக்காங்களா? அது என்னன்னா, மாமாக்கும் அவங்க பையனுக்கும் ஏதோ வேலை இருக்கா, அதனால. Hi friends. Hi everybody, I am Sulu. வணக்கங்க. இவங்க தான் என்னோட சுலோச்சனா அக்கா. அக்கா, இவங்க குமுதா. Oh, so good to see you. அம்மா. அப்புறம் இவங்க ஆர்த்தி. Oh. நீங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க. அப்புறம் உங்க நெக்லஸ் ரொம்ப பிரிட்டியா இருக்கு. நன்றிங்க. Oh, hi. அட எல்லாரும் ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க. சொல்லு, நீ உட்காருமா. நீ உட்காரு. தானோ, எல்லாருக்காகவும் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. இத கொண்டு வரேம்மா. தனோ, என்னது இது? பெரியம்மா அது. தானோ, ஒண்ணு சில பேக்கெட்ஸ் எல்லாம் கொண்டு வர சொன்னல, போய் அது கொண்டு வா. சரிம்மா. சரி, chill out. எனக்கு நல்லா தெரியும், நீங்க எல்லாருமே வீட்ல நிறைய வேலை செய்வீங்கல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அமெரிக்கால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். அப்படியா? வீட்ல ஏதாவது பூஜை இருக்கா என்ன? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆர்த்தி. அது வந்து இல்ல, இன்னைக்கு கார்ட்ஸ் விளையாடலாம். காட்ஸா? ஆமா, கார்ட்ஸ். இதோ. நாங்க இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாட மாட்டோம். ஓ, என்ன ராதிகா, என்ன இதெல்லாம்? ஆர்த்தி, அது வந்து அக்கா, இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்க்கா. நம்ம எல்லாரும் பார்ட்டில நல்லா என்ஜாய் பண்ணலாம். ராதிகா, பார்ட்டினா இதுதானே? சரி, நீங்க சொல்லுங்க. நீங்க எல்லாரும் மீட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பூஜை. ஓ, ஆனா நாங்க எல்லாரும் பார்ட்டினா ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். நாங்க கார்ட்ஸ் விளையாடுவோம், டான்ஸ் ஆடுவோம், செம்ம ஃபன்னியா இருக்கும். பாட்டு டான்ஸ் எல்லாம் பசங்க செய்யற வேலை. பிறந்தநாள் பார்ட்டினா அவங்க ஆடுவாங்க. நமக்கு மட்டும் என்ன பெருசா வயசாயிடுச்சு? நாமளே பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம். என்ன, நான் சொல்றது சரிதானே? சரி, நீங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிங்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க. இந்தாங்க. என்னோட பேக்கிங் முடிஞ்சிருச்சு. உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நல்லா தெரியும், என் பொண்ணு பிந்துவை நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்குவீங்க. சம்பந்தியம்மா என்ன சொன்னாங்கன்னா, மாப்பிள்ள வந்து பிந்துவை கூட்டிட்டு போவாருன்னு சொன்னாங்க. என்ன கேட்டா பப்ளு இன்னும் கொஞ்ச நாள் வராமலே இருந்திருக்கலாம். அப்படி இருந்தா பிந்து இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்திருப்பால. நீங்களும் கொஞ்ச நாள் தங்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கும் இங்க இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது, அங்க போய் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்ல. கார்த்திக், அர்ச்சனா. நல்லா இருங்க, தீர்க்க சுமங்கலியா இருமா. ஒருத்தர் மேல ஒருத்தர் இதே மாதிரி பாசமா இருக்கணும். நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும். அம்மா. அம்மா பிந்து, நான் உன்கிட்ட சொன்னது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். என்ன, நீ ரொம்ப பொறுப்புள்ள புத்திசாலியான பொண்ணு இல்ல. நல்லபடியா இருக்கணும், எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துக்கணும். சரியா? அம்மா, நான் லக்கேஜ்லாம் வண்டியில வச்சுட்டு வந்தேன். சரிப்பா. நாங்களும் கிளம்புறோம் கார்த்திக். அப்படியே போற வழியில ஆண்டியை டிராப் பண்ணிடுறோம். ஆமா ஆண்டி, எங்க வீடும் போற வழியில தான் இருக்கு. இல்ல பரவாயில்ல, நானே போய் டிராப் பண்ணிடுறேன். கார்த்திக், நீ வீட்லயே இரு, எங்களுக்கு இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே? சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். எல்லாருக்கும் நன்றி. வாங்க. அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. வாங்க, வாசல் வரைக்கும் நாங்க எல்லாரும் வரோம். வாங்க. கார்த்திக், நான் கொண்டு போறேன். கவனமா இருமா. சரியா?
பிந்து போமா, போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடு. அம்மா கிளம்புறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சு ரொம்ப களைச்சு போயிருப்ப. நீ போ. போமா. கார்த்திக், இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு போக கூடாது. நீங்க கண்டிப்பா ரெஸ்ட் தான் எடுக்கணும். அதுக்காக நான் என்ன செய்ய போறேன்னு பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னோட சார்ஜர் எங்க போச்சு? எந்த பொருளுமே வச்ச இடத்துல இல்ல. ஃபைல்ஸ் எல்லாம் இங்க தானே வச்சேன். என்னோட திங்ஸ் எல்லாம் இனிமே யாரும் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கார்த்திக், உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு போக வேண்டாம். படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். முதல்ல மாத்திரை சாப்பிடுங்க, அப்புறமா ரெஸ்ட் எடுங்க. கார்த்திக், ஐம் சாரி. கார் கீயை கூட இங்க தானே வச்சேன். என்ன திடீர்னு என் திங்ஸ் எதுவுமே காணும்? நான் அப்பாவோட கார்லயே போய்க்கிறேன். கார்த்திக், கார்த்திக் போகாதீங்க ப்ளீஸ். உங்க எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம். இப்ப நான் என்ன பண்றது? என்னம்மா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லம்மா. என்னம்மா ராதிகா, எங்கிட்டே இல்லைன்னு சொல்ற?
பிரச்சனை இல்லைன்னா நீ இப்படி இருக்க மாட்டியே. நீ எதுவுமே இல்லைன்னு என்கிட்ட வந்து சொன்னாலும் சரி, உன் முகத்தை பார்த்ததுமே பிரச்சனை இருக்கா இல்லைன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். அம்மா அது வந்து குமுதாவும் ஆர்த்தியும் இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நம்ம வீட்ல ஏதோ பூஜைன்னு நினைச்சு வந்தாங்களா, காசு விளையாடுறதுக்கு வரலையா. அவங்களுக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கலம்மா. இந்த விஷயத்தை இதோட விட்டுடுமா ராதிகா. நீ அவங்க கிட்ட சொல்லலையா அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்கன்னு? அவங்க பழக்க வழக்கம் அப்படிதான் இருக்கும். ஆனா அம்மா அவங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தானே. சரி நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போலாமன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க எல்லாரும் உங்க அக்காவும் கூடவே வருவாங்களான்னு கேக்குறாங்க. அவங்க கிட்ட நான் என்னம்மா பதில் சொல்றது? அக்கா வேற கோயிலுக்கு போறோன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இத பாருமா ராதிகா, சுலோச்சனா விஷயத்துல நீ எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காத. அவளால 2 நாள்ல மாற முடியாது. சரிங்க பாரு, ஒருவேளை நீ வெளிநாட்டுக்கு போனீனா அப்ப நீ உன் பழக்க வழக்கங்களை எல்லாம் மாத்திக்குவியா? உங்க அம்மா இந்நேரத்துக்கு ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்கல்ல? வாமா அர்ச்சனா. அட என்னம்மா செய்யற? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அம்மா நானும் ஹெல்ப் பண்றேனே. அண்ணி என்னாச்சு, உங்க முகம் ஏன் வாடி இருக்கு? ஏதாவது ப்ராப்ளமா? அர்ச்சனா என்னம்மா ஆச்சு? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கார்த்திக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்ன கார்த்திக்கு உடம்பு சரியில்லையா? ம். எப்போதுல இருந்து? அம்மா அது 2 நாளா. இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகாதீங்கன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனா டேப்லெட்டும் போட்டுக்கல, ரெஸ்டும் எடுக்கல, அப்படியே மீட்டிங்க்கு போயிட்டாரு. எப்படி கார்த்திக் அந்த மாதிரி போல? போக வேண்டாம், நீதானே அவனை தடுத்திருக்கணும். அம்மா நான் சொன்னேன், அவர் கேட்கல. நீங்களே அவர்கிட்ட சொல்லுங்களேன். அண்ணி அப்படி என்ன பிரச்சனை? ஏன் நீங்க சொல்லியும் அண்ணன் போயிட்டாரு? ஏதாவது பிரச்சனையா? நான் கார்த்திக் கிட்ட பேசுறேன். கார்த்திக், சொல்லுங்கம்மா. மீட்டிங் உனக்கு அவ்வளவு முக்கியமா? உடம்பு சரியில்லாம இருக்கும்போது எதுக்காக ஆபீஸ்க்கு போற? அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம. இதெல்லாம் சரியில்லை கார்த்திக். இங்க பாரு, நீ முதல்ல வீட்டுக்கு வா. அம்மா இது ரொம்ப முக்கியமான மீட்டிங். மீட்டிங்க அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா எனக்கு ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது கார்த்திக். உனக்கு உடம்பு சரியில்லை, நீ வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் உங்க அப்பா கிட்ட போய் சொல்றேன். உன் ஹெல்த்தை விட இந்த மீட்டிங் பெருசா? மீட்டிங் நீ அப்புறமா வச்சுக்க கூடாதா? அம்மா என்னம்மா நீங்க? கார்த்திக் இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல, எனக்காகவாது நீ வீட்டுக்கு வந்துருப்பா. 2 நாளா உடம்பு சரியில்லாம இருக்கு. இந்த மாதிரி அஜாக்கிரதையெல்லாம் இருக்க கூடாது கார்த்திக். சரிங்கம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுனால நான் வந்துடுறேன். சரி கார்த்திக், சீக்கிரமா வந்துரு. கார்த்திக் வரேன்னு சொல்லிட்டான். உடனே ஜூஸ் போட்டு வை. சரிம்மா இதோ போடுறேன். நல்ல வேலை சின்னம்மா, நீங்க பிடிவாதம் பிடிச்சதுனாலதான் வராரு. இந்த மாதிரிலாம் யாராவது செய்வாங்களா என்ன? ஆனா அண்ணி சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் அண்ணன் கிளம்பி போனார்னு தெரியல. அண்ணி வேற டென்ஷனா இருக்காங்க. அண்ணி ஜூஸ் போட்டு முடிச்சிட்டீங்களா? அண்ணன் வந்து இதோ ஆயிடுச்சு. அண்ணன் வந்தாரா? வந்த உடனே சின்னம்மா கிட்ட நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஒரு வார்த்தை கூட பேசல. என்னாச்சுன்னே தெரியல. சின்னம்மா கூட ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அண்ணி அண்ணனுக்கு என்னாச்சு? ஐயோ ஒண்ணும் இல்ல. நான் அப்புறம் ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொன்னேன். ஆனா அவர் கேட்காம போயிட்டாரு. ஆனா அப்புறம் அம்மா போன் பண்ணி கூப்பிட்டதும் வந்துட்டாரு. அதான் கோவமா இருப்பாரு. கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் எடுத்து வைக்கிறேன், அவருக்கு பிடிக்கும். அர்ச்சனா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? கார்த்திக் வந்துட்டான். இதுமா நான் போறேன். அண்ணி நானே எனக்காக ஜூஸ் போட்டு குடிக்கணும். டாக்டர் என்னையும் நிறைய ஜூஸ் குடிக்க சொல்லிருக்காரு. ஆனா எனக்கு இப்ப கால் ரொம்ப வலிக்குது. பிந்து மாணிக்கண்ணன் கிட்ட சொல்றேன், அவரு போட்டு கொடுப்பாரு. நீ எதுவும் பண்ண வேண்டாம். அண்ணி எனக்கு இன்னைக்கு ஏதாவது டிஃபரெண்டா சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு கத்திரிக்காய் பொரியல் சாப்பிடணும் போல இருக்கு. பிந்து நான் மாணிக்கண்ணன் கிட்ட சொல்றேன், அவர் செஞ்சு கொடுப்பாரு. நான் இதை வரேம்மா. அண்ணி ரொம்ப அவசரத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள்
உங்கள் விஜய். கார்த்திக் ஜூஸ் குடிங்களே ப்ளீஸ். இந்த ஜூஸ் ஆஃப் த குடிங்க, இல்லைன்னா வீக் ஆயிடுவீங்க. ஓ காட், சார்ஜர் எங்க போச்சுன்னு தெரியலையே. சாரி கார்த்திக். கார்த்திக், கார்த்திக் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் அந்த மாதிரி எல்லாம் பேசினேனே தெரியல. கோபத்துல வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க கார்த்திக். கார்த்திக், நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னா என்ன திட்டுங்க, கத்துங்க. ஆனா இப்படி என்கிட்ட பேசாம இருக்காதீங்க. நீங்க அமைதியா இருக்கிறத என்னால தாங்க முடியல. ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்க கார்த்திக். எனக்காக நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் பேசுங்க. துவைக்கிறதுக்கு துணியெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எங்க இருக்குமா? இதோ சேர் மேல தான் இருக்கு. இப்படி கொடு. இது எல்லாத்தையும் நான் எண்ணி வைக்கிறேன். லட்சுமியோட ரூம்ல போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து. சரிங்கம்மா. என்னது இது?
அர்ச்சனா சொல்றத கேட்காம உடம்பு சரியில்லாதப்ப கூட ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டா. இப்போ இது வேற. என்ன நடக்குதுங்க? ஒருவேளை கார்த்திக்கும் அர்ச்சனாவுக்கும் ஏதாவது பிரச்சனையோ?